சென்னை அருகே மகாபலிபுரத்தை அடுத்த திருப்போரூர் பகுதியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் என்பது இன்று பிற்பகல் இந்த விபத்தை சந்தித்திருக்கிறது. விமானம் கீழே விழுந்து நொறுங்கி மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறி இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விமானத்தினுடைய பாகங்கள் எல்லாம் இந்த பகுதியை சுற்றிலும் 100 மீட்டர் அளவிற்கு மொத்தமாக இந்த இடத்தில் பரவி கிடக்கிறது. குறிப்பாக விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் 6 அடிக்கு மேல் மிகப்பெரிய அளவில் பள்ளமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விமான விபத்து ஏற்பட்ட இடம் என்பது ஒரு உப்பளத்தினுடைய உப்பு தயாரிக்கக்கூடிய ஒரு உப்பளம், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு இடையேதான் இந்த விமானம் விழுந்து மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறி இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய விமானப்படையினுடைய அலுவலர்கள், அதிகாரிகள், பணியர்கள் எல்லாம் இங்கு முகாமிட்டு இந்த விமான விபத்து ஏற்பட்டது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த விமானம் சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்திற்கு சொந்தமான விமானம். இது பயிற்சி ரக விமானம், பிளாட்டஸ் PC-7 எனக்கூடிய வகையைச் சேர்ந்தது. இது சிறிய ரக விமானம், 2 பேர் வரை பயணிக்க முடியும். குறிப்பாக இந்த விமானம் பயிற்சி ஈடுபடக்கூடிய புதிய விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஒருவர் மட்டுமே சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து எடுத்துக்கொண்டு விமானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் பிற்பகல் 2 மணி அளவில் வங்கக்கடலை ஒட்டிய மகாபலிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் பயிற்சியை மேற்கொண்டு கொடுத்த போதுதான் திடீரென விமானத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அதன் காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. திருப்போரூர் பகுதிக்கு அருகே வந்தபொழுது விமானம் முழுமையாக விமானியுடைய கட்டுப்பாட்டை மீறி கீழே விழக்கூடிய நிலையில் உடனடியாக விமானி அந்த விமானத்திலிருந்து இஜெக்ஷன் எனக்கூடிய அந்த வகை ஆப்ஷனை பயன்படுத்தி விமானத்திலிருந்து வேகமாக வெளியே அவருடைய இருக்கையோடு வெளியே பறந்து வரும் வகையில் அந்த பட்டனை அமர்த்தி இருக்கிறார். அதன் மூலமாக அவர் விமானத்திலிருந்து வெளியே பறந்து சென்ற நிலையில் உடனடியாக அவர் பாராசூட்டை பயன்படுத்தி பத்திரமாக அருகே இருக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை பகுதி ஒட்டிய பகுதியில் தரையிறங்கி அந்த பாராசூட்டிலிருந்து கீழே இறங்கி இருக்கிறார். ஆனால் இந்த விமானம் அங்கிருந்து கட்டுப்பாட்டை இழந்து முழுமையாக இந்த நெமிலி எனக்கூடிய திருப்போரூர் அருகே இருக்கக்கூடிய நெமிலி பகுதியில் இருக்கும் ஒரு உப்பளத்தினுடைய தொழிற்சாலை ஒட்டிய பகுதியில் விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறி இருக்கிறது. வெடித்த உடனேயே இந்த விமானத்தினுடைய பாகங்கள் பல சுக்காக உடைந்து பல அடி தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன. பார்த்து கொண்டிருக்கோம். ஒளிப்பதிவாளர் சிவராஜ் காட்டக்கூடிய காட்சிகளே தெரியும். இதாவது இந்த உப்பளத்துக்கு சொந்தமான இடத்திற்கு ஒரு திறந்தவெளி பகுதியிலான விழுந்திருக்கிறது. இருந்தாலும் அருகே சுமார் ஒரு 20 முதல் 30 அடி தொலைவிற்கு அருகே விழுந்திருந்தாலும் அந்த தொழிற்சாலையே இந்நேரம் பெரிய சேதத்தை சந்தித்திருக்கும். தொழிற்சாலையின் உள்ளே ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில தான் உள்ளே இந்த பணியாளர்கள் எல்லாம் மிகுந்த ஒரு அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த தொழிற்சாலையை ஒட்டிய இடத்தில் தான் சுமார் 20-30 அடி தொலைவில் தான் இந்த விமானம் விழுந்து சிதறி வெடித்திருக்கிறது. ஆகவே விமானம் விழுந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடம் முழுவதுமே சுமார் 6 அடி ஆழத்திற்கான பள்ளமும் உருவாகி இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் விமானத்தினுடைய பாகங்கள் சிதறி கிடக்கின்றன. மிகப்பெரிய அளவில் இந்த விமானத்தினுடைய விபத்து என்பது இந்த பகுதியில் பெருத்த சத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏதோ பெரிய வெடி வெடித்தது போல ஒரு சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் எல்லாம் அங்கிருந்து சுற்றிலும் ஓடி இந்த சத்தம் கேட்ட இடத்தை பார்த்த போதுதான் இந்த விமான விபத்து என்பது ஏற்பட்டது அவர்கள் தெரிந்திருக்கிறது. உடனடியாக இது குறித்த விவரம் அறிந்து இந்திய விமானப்படையினுடைய அதிகாரிகள் உடனே இந்த சம்பவ இடத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமாக விரைந்து வந்திருக்கிறார்கள். அதிலும் முதல் கட்டமாக இந்த விமானத்திலிருந்து இஜெக்ஷன் ஆப்ஷன் மூலமாக வெளியே தப்பிய, அதுவும் அந்த பாராசூட் மூலமாக வெளியே தரையிறங்கிய இந்த விமானியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விமானத்துக்கு எப்படி விபத்து ஏற்பட்டது, கோளாறு எந்த இடத்தில் ஏற்பட்டது என்பது போன்ற பல்வேறு விவரங்களை இந்த விமானத்திலிருந்து தப்பிய விமானியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது ஒருபுறம் என்றால் விபத்து நடந்த இடத்தில் என்னென்ன தடயங்கள் கிடைக்கின்றன என்பதெல்லாம் அந்த உடைந்த பாகங்கள் எல்லாம் சேகரிக்கிறார்கள். குறிப்பாக விமானம் எந்த இடத்தில் பறந்தபோது விபத்து ஏற்பட்டது, எவ்வளவு வேகத்தில் பறந்தது, எத்தனை அடி உயரத்தில் பறக்கும் பொழுது இந்த கோளாறு ஏற்பட்டது போன்றவையெல்லாம் ஆய்வதற்காக, அதெல்லாம் அறிவதற்காக இந்த விமானத்தில் இருந்த கருப்பு பெட்டி எனக்கூடிய அந்த வெளிர் நிறம், அதாவது பார்த்த உடனே கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையிலான அந்த ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய அந்த பெட்டியை, கருப்பு பெட்டியை கைப்பற்றும் பணியில் தான் விமானப்படையினுடைய அலுவலர்கள், அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழும், குறிப்பாக அந்த விபத்தில் விமானம் சிதறிய அந்த இடம் முழுவதுமே இந்திய விமானப்படையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் உள்ளே வராத வகையில் அவர்களெல்லாம் அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி விமான விபத்து ஏற்பட்ட பகுதியில்
வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு இந்த பகுதி மக்களையும் அவர்களிடம் அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களெல்லாம் இங்கிருந்து வெளியே செல்லும்படி அறிவுறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த இடம் என்பது பதற்றமாகவே காணப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு பயிற்சி விமானம், குறிப்பாக இது 2 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய அளவிலான விமானம். சுமார் 410 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த விமானத்தை இயக்க முடியும். 1300 கிலோவுக்கு மேல் எடை கொண்டது இந்த விமானம். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த திருப்போரூர் பகுதியில் விமான விபத்து நடந்ததன் காரணமாக பகுதி மக்கள் சிறிது அச்சத்தில் இருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுரேஷ்குமார்.